ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மயில் பாக்கியம் ஏதாவது ஒன்று பேசி கோமதியோட மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது கோமதியையும் நம்ம மீனா ராஜ் இவங்க 3 பேரையுமே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ பாக்கியம் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. ஏய் என்னடி உன் அக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவள் வாழ்க்கை விஷயமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவளோட நலத்துக்காக தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி உன் அக்கா மயில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு, அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா, அக்கா வாழ்க்கை விஷயமா அக்காவே முடிவு எடுக்கணும். அக்கா வாழ்க்கையில் நீ முடிவு எடுத்து தான் அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது. ஏய் என்னடி நீயும் இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கையிலே ஒப்படைச்சிரு. தேவையில்லாமல் நல்லது செய்யறதா நினச்சிக்கிட்டு அது மூலமாக ஏதாவது ஒரு கெடுதல் தான் நடந்துட்டு இருக்குது. அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தாவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட தங்கச்சியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் விடு பாக்கியம், மயில் என்ன பேசுகிறாலோ பேசட்டும், மயிலோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுவே நமக்கு போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு. யோ நீ வேற, சும்மா போய் உட்காரியா, சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன், போய் மூக்கு முடிக்க கொட்டிக்கோ, தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், நல்லவங்க மாதிரி வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு உள்ள நம்ம கோமதி மயில்கிட்ட அழுகுறாங்க. மயில் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, கண்டிப்பாக நான் வீட்டில் பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுக்கப்புறம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்க கேஸ் எப்படி என்ன ஏதுன்னு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவோடு இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என் அம்மா பேசுனது எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன், நிறைய தப்பு செஞ்சு உங்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறமும் அதாவது என்னால் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா சரவணன் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்காத அத்தை. அவங்க என்னை வெறுக்கிறாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா இருந்துட்டு, அக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்க அக்கா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுங்க்கா, குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் அரவணைப்போடு இருந்தால் தான் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கக்கா. இப்போது அத்தை இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு போகிறதுக்காக தான். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுமே நல்லது நடக்கும்க்கா. நீங்கள் கண்டதெல்லாம் யோசித்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மாமாக்கெல்லாம் உங்களை பிடிக்க தான் செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து ஒரு சில பொய்யை சொன்னீங்கல்ல, அதனால தான் மாமா இம்புட்டு கோவமாக இருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைக்கா, எல்லாமே காலப்போக்கில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, ஆமாம் மயில், அதுதான் உண்மை, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பையன் அவங்கக்கிட்ட பேசுனது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதை நான் அவன்கிட்ட அடிச்சியுமே கேட்டுட்டேன், இப்படியெல்லாம் நீ பேசியிருக்கவே கூடாது, ஏன் வளர்ப்பு இப்படி ஒரு வார்த்தையை ஒரு பொண்ணை பார்த்து கேட்டு கூடாதுன்ற மாதிரி நான் அவனை கண்டிச்சிட்டேன். நீ அவன் பேசுனதை எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா, என்னதான் நான் மனசில் வச்சுக்காதுன்னு உன்கிட்ட சொன்னாலுமே அந்த வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு நோவடிச்சிருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக நீ அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லாத. இப்போதைக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்த நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா? நம்ம வீட்டு வாரிசை நீ நல்லபடியாக பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம மயில் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஏன் அத்தை, நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா சரவணன் மாமா என்னை ஏற்றுப்பாங்களா? அவங்க அடிக்கடிக்கு ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? என் மேலே வெறுப்புன்னு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்னை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படியே ஏற்றுக்கலனாலுமே நான் கவலைப்பட மாட்டேன் அத்தை. என் குழந்தைக்காக கண்டிப்பாக நான் உழைப்பேன். கண்டிப்பாக என் குழந்தைக்காக நான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்வேன். அவங்க என்னை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளுமே கஷ்டப்பட மாட்டேன் அத்தை. ஏன்னா அவங்க என்னை பார்த்த அன்னைக்கு அந்த வார்த்தையில் எப்போ கேட்டாங்களோ அந்த நிமிஷமே எனக்கு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையே போயிடுச்சு. என் குழந்தைக்காக நான் உழைச்சி அந்த குழந்தைய நல்லபடியாக ஆளாப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் நிறையவே நம்பிக்கை இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மயில், அப்படியே உன் மனசில் எண்ணம் இருந்தால் அதை தூக்கி குப்பையில் போடு. கண்டிப்பாக சரவணனெல்லாம் அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட ஊரை சுற்றிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசியிருக்கலாம்.
அதுக்காக அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ சொல்ல வரியா? அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் அவங்க அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிட்டதை பார்த்தா ஒரு வேளை வாழ்க்கை விஷயமா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. அது எப்படியா இருந்தாலும் சரி, அது என்னமான முடிவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டேன் அத்தை. அந்த மனப்பக்குவத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் சரவணன்கிட்ட இது விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம மயிலுக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடுது. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை, வயிறு ரொம்ப வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டமாக பார்க்குறாங்க. ஏய் மீனா, என்னடி மயில் என்னென்னமோ சொல்கிறா, அவளுக்கு வயிறு வலிக்குதாண்டி, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை வேறு என்னன்னு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ராஜி இருந்துட்டு அத்தை அப்படிலாம் எதுவும் ஆகாது, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ஆமாத்த ராஜி சொல்கிறது கரெக்டு தான் அக்கா, நீங்கள் உடனே கிளம்புங்கக்கா. ஆமாம், எந்த இடத்துல வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடி வயிறுலேயும் சைட்லேயும் எல்லா இடத்துலையுமே 4 சைட்லையுமே வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் வலி தாங்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து வலிக்கு ரொம்பவே தவிக்கிறாங்க. ஸோ இப்போது மயிலை 2 பேருமா, அதாவது நம்ம கோமதி ராஜி இவங்க 3 பேருமே பிடிச்சிக்கிட்டு வராங்க மயிலை. ஸோ வெளியே வந்ததுமே எங்கள் மயில் வந்து அம்மா அப்பான்னு சொல்லி கத்தவும் பாக்கியத்துக்கு பயங்கரமாக பதட்டமாகிடுது. ஐயோ மயில், என்னாச்சு மயில், இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை என்ன பண்ணாங்க? ஐயோ, என் பொண்ணை கொன்று போகிறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் ஒரு புதுசாக ஒரு கதையை கட்டுக்கதையாக எடுத்து விடவும் உடனே எங்கள் கோமதி இருந்துட்டு, என்ன நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் வாய் கூசாமல் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? அது எப்படி நாங்கள் மயிலை ஏதாவது கொடுத்து சாவடிக்கிறதுக்காக பிளான் பண்ணவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே மயிலுக்கு வயிறு வலின்னு சொன்னால் நாங்களே ரொம்பவே பதட்டமாக வெளியே கூட்டிகிட்டு வரோம், இப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, மயில் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, மாசமாக இருக்க புள்ள இப்படி வயிற்று வலியில் துடிக்கிறாளே, என்னால் இதை பார்க்கவே முடியலையே, யோ என்னையா அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியலையே, வெளியேருந்து உள்ளே ரூமுக்கு போகிற வரைக்குமே அவள் நல்லா தானேயா இருந்தா, உள்ளேருந்து வெளியே வரப்போ இப்படி அழுதுகிட்டு வரா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வயிற்று மேலே கையை வச்சுக்கிட்டு இப்படி வலிக்கு துடிக்கிறாள் ஐயா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லுவோம். உடனே இங்கே மீனா இருந்துட்டு, ஐயோ எதுக்காக இப்படி பொருளை கிளப்புறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அக்கா நீங்கள் வாங்கக்கா, ராஜி வெளியே ஆட்டோக்காரன் நான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு அவங்கள ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே ரொம்பவே பதட்டமாக இப்போ போயிட்டு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம மயிலை கூட்டிக்கிட்டு பாக்கியம் மாணிக்கத்துலேருந்து எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கடையில் தான் இருக்கார். ஸோ சரவணனுமே ஒவ்வொரு பொருளாக எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அஞ்சலி கால் பண்ணுறாங்க. என்ன சரவணா, நைட்லேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை, ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் பண்ணவே இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, மயில் எப்போ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சோ, இப்போ ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது சரவணா, எங்கே உன்னுடைய மனசு மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் நினச்சி ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க நம்ம சரவணன். ஸோ பக்கத்தில் நம்ம பாண்டியன் கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்லாவில் உட்காந்து. ஸோ இங்கே நம்ம சரவணன் வந்து, அஞ்சலி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, எக்காரணத்துக்காகவும் உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என் உயிர் அஞ்சலி, என் உலகம், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ண தெரியுமா, உண்மையாகவே கல்யாணம் பண்ணால் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூட ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, உன் மேலே அந்தளவுக்கு நான் லவ் வச்சேன், என்னுடைய வீட்டில் உள்ளவங்களோட பேச்சை கேட்டு நான் ஒரே ஒரு தப்பு தான் உன்னை விட்டு கொடுத்தது தான், உன்னை நான் இன்றைக்கி விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னை போல் கெட்டிக்காரவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறது, அப்பா அம்மா மேலே அதிகப்படியாக நான் பாசத்தை வச்சதுனால அவங்க பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு உன்னை கைவிட்டுட்டேன், ஆனால் இப்போ இந்த டைம் நான் உன்னை யாருக்காகவும் கைவிட மாட்டேன், என்னுடைய உலகம் எல்லாமே நீ தான், என் வாழ்க்கை இனிமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சரவணன் வந்து அஞ்சலிக்கிட்ட குசுன்னு பேசுகிறாங்க. ஸோ பாண்டியனுக்கு காதே கேட்கல, என்ன இவன் எப்போவுமே கடையில் இருக்கிற டைமில் ஃபோன் வந்தால் கூட அட்டன் பண்ணவே மாட்டான், டெலிவரி ஃபோனாக இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணி பேசுவான், இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சரவணா என்னடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, கடையில் வியாபாரத்தை பார்க்காம நீ பாட்டுக்கு ரொம்ப நேரமாக இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, யார் அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு வந்து முறப்பா வேறப்பா கேட்கவும்
இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு, அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, முக்கியமான கால் தான், டெலிவரிக்காக கால் பண்ணுறாங்க, நான் பக்கத்தில் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டோமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன டெலிவரியா, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, கோவில் பக்கத்தில் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாங்க. எப்போ டெலிவரி வந்தாலும் கோவில் பக்கத்தில் ஏதாவது ஒரு டெலிவரி வந்தால் அடுத்த செகண்டே அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்றானே, கொஞ்ச நேரம் கடையில் உள்ள வேலை எல்லாமே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ற ஒரு பழக்கமே இல்லை இவனுக்கு. முன்னாடியெல்லாம் இப்படி பண்ண மாட்டானே, கோவில் பக்கத்தில் டெலிவரின்னாவே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஐயோ, இவன் என்ன முடிவில் இருக்கானே எனக்கு தெரியலையே. முன்னாடினா பரவாயில்ல, இவன் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் நம்ம அவன் பக்கம் நின்றுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அப்படி இருக்கிறப்போ இவன் வழியில் இவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, இப்போவே ஒரு அவசரமும் கிடையாது, நீ கடையில் உள்ள வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, உடனே நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து நம்ம அஞ்சலியை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போயிடுறாங்க. ஸோ டெலிவரி எல்லாம் அங்கே இல்லவே இல்லை, சும்மா தான் அஞ்சலியை பார்க்குறதுக்காகவே போகிறாங்க. பாண்டியன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இது எதுவுமே சரிப்பட்டு வராது, நம்ம சரவணன் கிட்ட தனிப்பட்ட முறையில் அவன்கிட்ட பேசியே ஆகணும், குழந்தைய பற்றி அவன் யோசிக்கணும், அவன் குழந்தைய பற்றி யோசிக்காததுனால தான் இப்படி ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அடிக்கடிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எந்த நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான், இப்படிப்பட்ட ஆள் சரவணன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம முதல்ல அதாவது துளிர்லேயே கிள்ளிவிட்டால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வளர்ந்து நிற்காது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் வந்து அவங்களுக்கு பெருசாக வீடு வாங்கணும்னு ஆசை, இல்லை அப்படி பெருசாக கட்டணும் அப்படின்றது ஆசை. ஸோ இங்கே மீனாவோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, லஞ்சம் வாங்கினா மட்டுமே நீ சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பெரிய ஒரு விஷயம், அதாவது தண்ணி வரல அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கொடுக்குறோம், இப்போவே தண்ணி வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது லஞ்சமாக. இப்போது நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க, சரி இது மூலமாக ஒரு 50,000 நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு தண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு மனு கொடுக்கணும், அது இதுன்னு நிறைய இது இருக்குது. ஸோ அந்த மனு கொடுத்தா மாதக்கணக்கு ஆகும், உங்களுக்கு உங்கள் ஊரில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறீங்க, இன்றைக்கே வேணும் அப்படின்னா நான் எமர்ஜென்சியாக ஆஃபீஸரை நேர்லேயே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் தண்ணி வர வச்சுருவேன், அதுக்கு நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் கிடையாது, தனிப்பட்ட முறையில் நம்ம செந்திலே இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு இப்போதைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே தண்ணியை நான் வர வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊருக்காரவங்களுமே ரொம்ப ரொம்ப ஏழையானவங்க தான். ஸோ ஊர் தலைவர் தான் பேசுகிறாரு, சரிங்கய்யா, கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை வர வச்சிட்டிங்க அப்படின்னா ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே ஒரு குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேட்டு நான் வாங்கிட்டு வந்து 50,000 கணக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் வர வைங்க, தண்ணி இல்லாமல் நேற்று கூட ஒரு பாட்டிமா இறந்து போயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாருமே ரொம்ப தூரம் போய் தான் குடத்துல தண்ணியை எடுத்துகிட்டு வராங்க, அந்த தண்ணி பத்துறதில்ல, அது மட்டும் இல்லாமல் பக்கமே இருந்தால் கூட நாங்கள் எடுத்துப்போம், ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரமாக போயிட்டு தான் நடந்தே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது, அப்படி இருக்கிறப்போ தண்ணி எங்களால் நிறைய எடுத்துகிட்டு வர முடியல, தண்ணி காலியாயிடுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா உயிரே போயிடுது, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கள், நாங்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அந்த ஊர் தலைவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே செந்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு, இவங்களுக்காக நம்ம தண்ணி வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம, அந்த தண்ணி வர வச்சா நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிரும், அவங்கெல்லாம் ஏழைங்க, எப்படி இருந்தால் என்ன, அவங்க எப்படியாச்சும் பணத்தை புரட்டி கொடுக்கட்டும், நமக்கு லஞ்ச பணம் வந்துச்சுன்னா சரி, நம்ம தண்ணியை வர வச்சிடலான்ற மாதிரி தான் எங்கள் செந்தில் வந்து ரொம்பவே சுயநலமாக யோசிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம செந்தில் வந்து லஞ்ச பணம் பேசிக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்தில் உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து அதாவது நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு பகையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்கசப்பு இருக்கலாம். ஸோ செந்திலுக்குமே ஆகாதவ ஒரு ஆஃபீஸருமே அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. சரி, அந்த ஊர் தலைவர் லஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம், அதை வச்சு இந்த செந்திலை வேலையை விட்டே தூக்கணும், அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும், அவனோட கீழே தான் நம்ம இருக்கோம், அவனை மட்டும் இந்த ஆஃபீஸை விட்டு துரத்திட்டோம், இந்த வேலையை விட்டே துரத்திட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம அந்த சீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி
செந்திலோட ஒரு எதிராளி நினைக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் மூலமாக, அதாவது இந்த தண்ணி மூலமாக ஒரு 50,000 வருது, அந்த 50,000 வச்சு நம்ம இன்னும் ஏதாச்சும் செலவு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு செந்தில் ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த விஷயமா இங்கே நம்ம செந்திலுக்கு வேலையே பறி போக போகுது. இப்போ இந்த விஷயம் வந்து செந்திலுக்கு தெரியாது. ஸோ இப்போது இந்த தண்ணி வரத்துக்கான தண்ணி பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக அதுக்காக மேல் இடத்துலலாம் நம்ம செந்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு எங்கள் மயிலை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டருமே நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு இப்போது உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா குழந்த நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடாக இருந்து எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கோம். எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம். குழந்த வந்ததை நம்ம எல்லாருமே கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்திருப்பாங்க. ஸோ இப்போது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, கொரோனா மாதத்துல இது குழந்த பிறந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, அத்தை தயவு செஞ்சு அழுகாதீங்க அத்தை, 7 மாதம் தானே ஆகுது, இல்லடி 7 மாதத்துல குழந்த பிறந்தாலுமே அது பிரசவமாக ஆகிடாதாடி, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இப்போல்லாம் அதாவது 7 மாதத்துல கூட குழந்த பிறக்குது, அதுக்கப்புறம் ஏதோ அது ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து குழந்தைய நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றாங்க, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க அத்தை, அப்படியே பிறந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா இப்போ சரவணன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, இப்போவே சரவணன் மாமாவை வர சொல்லுங்க அத்தை, அக்காவுக்கு இப்போது ரொம்பவே வலி அதிகமாகிடுச்சு, அக்கா பக்கத்தில் இப்போது சரவணன் மாமா இருந்தால் தானே அக்காவுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்குமே டெலிவரி டைம்லேயோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயோ செக்கப் போகிறப்போவோ எல்லா பொண்ணுங்களுக்குமே கூட தன்னோட கணவன் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு ஆசை அக்காவுக்கும் இருக்கும்ல, நீங்கள் உடனே சரவணன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. மீனாவுமே ஆமாத்த, ராஜி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ராஜி, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கலனாலுமே இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல, அதான் படித்த பொண்ணுங்கன்னு சொல்கிறது. படிக்கலைனாலுமே எல்லா விஷயத்துலையுமே தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுமே ஏங்குவாங்க. அந்த ட்ராக்கில் தான் நீ சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உண்மை தான், நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான் ராஜி. டெலிவரி டைமில் தன்னோட புருஷன் கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆசை. ஒரு சில பொண்ணுங்களுக்கு அது சாத்தியமாகறதில்ல, அது நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா வேலை விஷயமா அவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தன்னோட மனைவி டெலிவரி அப்போது யாராலையுமே ஒரு சிலரால் இருக்க முடியறதில்ல. அது எல்லாருக்குமே ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி சரவணன் மாமா இந்த டைமில் மயிலாக்கா பக்கத்தில் இருந்தார் அப்படின்னா உண்மையாகவே மயிலாக்காவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் கோமதியுமே ஆமாடி, நீங்கள் 2 பேரும் சொல்கிறது கரெக்டு தான், எனக்குமே குழந்த பிறக்கிறப்போ அவர் பக்கத்தில் இருந்தப்போ அந்த வலி கூட எனக்கு பறந்து போயிடுச்சு தெரியுமா, அவரோட கையை பிடிச்சிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் நேரமாவது மயில் பக்கத்தில் சரவணன் இருந்தால் மயிலுக்குமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. ஆமாத்த, கரெக்டாக சொன்னீங்க, இப்போவே ஃபோன் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் அஞ்சலியை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அஞ்சலி எப்போவுமே கோவில் உள்ளே தான் உட்காந்து பேசுவாங்க. ஸோ இந்த டைமு கோவிலுக்கு பின்னாடி நம்ம அஞ்சலி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி, எங்கே அஞ்சலி, கோவிலாண்ட நீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரவணா, நீ கோவில் பின்னாடி வா, கோவில் பின்னாடி யாருமே இல்லை, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சலி சொல்கிறாங்க. ஸோ சரவணனுமே கோவில் பின்னாடி போகிறாங்க. இப்போ சரவணனை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு அழுகையாக வந்துடுது அஞ்சலிக்கு. உடனேங்க நம்ம சரவணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரவணா, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல சரவணா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பயமாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சலி அழுகுறாங்க. அஞ்சலி, நான் உன்னை எக்கார்ந்து கொண்டும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. இல்லை சரவணா, குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, குழந்த முகத்தை பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி உன் மனசு மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அடுத்த செகண்ட் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஷர்ஃபனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சலி சொல்கிறாங்க. ஏன் அஞ்சலி இப்படி தப்பாக பேசுகிற அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு, பக்கமாக விலகி நில்லு, இங்கே யாராவது ஏதாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடும், எனக்கும் மயிலுக்கும் கண்டிப்பாக விவாகரத்து நடந்துடும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் ஏன் அஞ்சலி இப்படி பயந்து பயந்து இப்படி உன்னை நீயே வருத்திக்கிற, இப்படியெல்லாம் நீ பயப்படாத, நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அஞ்சலி, நான் சொல்கிறத கொஞ்சம்
மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாரு. ஸோ எங்கள் அஞ்சலிக்குமே அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. கரெக்டாக அடுத்த செகண்டே எங்கள் கோமதிக்கிட்ட இருந்து நம்ம நம்ம சரவணனுக்கு கால் வருது. ஸோ நம்ம அஞ்சலி இருந்துட்டு யார் சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்காக மதியம் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, அதுக்காக தான் கால் பண்ணுறாங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு, ஏ மீனா என்னடி இந்த மாதிரி டைமில் இவன் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான், ஐயோ கடவுளே, அத்தை இன்னொரு டைம் பண்ணுங்க அத்தை, வேலை பிஸியாக இருப்பார், எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம், இன்னொரு டைம் பண்ணிங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோமதியுமே இப்போது ஃபோனை பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம சரவணனுமே திரும்பவும் பண்ணுறாங்களே, உடனே அஞ்சலி இருந்துட்டு, சரவணா ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது, நீ கால் அட்டன் பண்ணி பேசு சரவணா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக பேசவும், அம்மா என்னம்மா என்னாச்சு, நான் டெலிவரிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, டேய் சரவணா எவ்வளோ வேலை இருந்தாலும் எம்பிட்டு வேலை இருந்தாலும் அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு இப்போ உடனே நீ கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சாப்பிட்றதுக்கு தானே, நான் அப்புறமா வரேம்மா, சாப்பிட்றதுக்கு இல்லைடா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மாச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஸோ இங்கே நம்ம அதாவது இது சரவணன் பதட்டப்படவும் கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, மயிலுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோண்டா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ உடனே கிளம்பி வந்துடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, டேய் டெலிவரி ஆகிறதுக்கு கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைடா, எந்த ஒரு பொண்ணுக்குமே டெலிவரி ஆகிறப்போ தன்னோட புருஷன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்டா, அப்படி இருக்கிறப்போ மயிலுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, நீ உடனே கிளம்பி வந்துடுடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட இங்கே நம்ம அஞ்சலிக்கு தூக்கி வாரி போடுது, பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணுக்குமே அதே இது மாதிரி தான் இருக்குது. என்னம்மா சொல்கிற, என்ன குழந்தை பிறக்க போகுதா, குழந்தை பிறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைடா, 7 மாதம் ஆகுது இல்லை, இந்த மாதிரி டைமில் கூட ஒரு சிலவங்களுக்கு குழந்தை பிறக்கும், மயில் வேற நிறைய வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, ஓ இப்போ ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே போயிருக்காடா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா அம்மா நான் அது வந்து, டேய் சரவணா ஏண்டா உனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இல்லையா, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உடனே கிளம்பி வர, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயம் இங்கே நம்ம அஞ்சலிக்கு நெஞ்சில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. சரவணா அவ்வளோதானா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சரவணா, வாழ்க்கை தான் எனக்கு நல்லபடியாக அமையல, அடுத்து நீயும் உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்த, நானும் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன், நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு விஷயமா சரவணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா, இங்கே பாரு அஞ்சலி, நீ கவலைப்படாத அஞ்சலி, நான் இப்போது அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அஞ்சலி நினைக்கிறாங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான், குழந்த முகத்தை சரவணன் பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் அவனுக்கு வரவே வராது, ஐயோ கடவுளே ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம சரவணன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சரவணன் வந்ததுமே இங்கே கோமதி சரவணன்கிட்ட, டே சரவணா மயில உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா, இன்னுமே என்ன இதுன்னே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் பதறாமல் இருங்கம்மா, உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, வலி தானே பிடிச்சிருக்கு, ஏதாவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஒரே ஒரு கத்து மயில் அப்படியே ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. குழந்தையோட சத்தமும் கேட்குது. டே சரவணா குழந்தை பிறந்துருச்சு போலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணனுக்குமே அந்த ஒரு ஃபீல், அப்படியே அந்த குழந்தை அளந்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம சரவணனுமே. அதுக்கப்புறம் இங்கே நர்ஸ் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம சரவணன் கையில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சரவணன் அந்த குழந்தைய கையில் ஏந்திக்கிட்டு குழந்தை முகத்தை பார்க்குறாங்க. அப்படி தானாகவே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அம்மா என் குழந்தம்மா, எனக்கு பிறந்த குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஃபீலிங்கோடு நம்ம கோமதி கிட்ட சொல்லவும் கோமதிக்குமே ஆனந்த கண்ணீர் வருது, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏ மீனா பாருடி, சரவணனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி இது அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா உன் குழந்தைக்காக நீ இனிமே நிறைய விஷயத்த மாற்றிக்கணும்டா, நீயும் மயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்டா, குழந்தைய பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, டே சரவணா இந்த குழந்தை உன் முகம் ஃபேஸில் தாண்டா இருக்குது, உன் ஜாடையில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரவணனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாமே மறந்து போகுது, ஒரு நிமிஷம் அந்த குழந்தை மட்டும்தான் அவரோட நினப்பில் இருக்குது. ஸோ
தங்கம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அஞ்சலியுமே அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. இப்போது நம்ம சரவணன் குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.